நண்பர்களே, இந்த கதை வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளே அது கொதிக்கும் எரிமலையைப் போல வெடிக்கும் சக்தியைக் கொண்டது. ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். அமெரிக்கா தனது B-2 குண்டுவீச்சு விமானங்களை அனுப்பி தாக்கத் திட்டமிட்டிருந்த அந்த நாடுடன் தான் இன்று இந்தியா கைகோர்க்கிறது. உலகின் வல்லரசுகள் கதவின் அருகே நிற்கின்றன. நெற்றியில் பதட்டம். ஏனெனில் நடந்தது ஒரு சாதாரண ஒப்பந்தம் அல்ல, அது இந்தியாவின் அமைதியான ஆனால் வெடிக்கும் ஒரு தந்திரமான நடை. மேலும் அதில் மிக சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த நடவடிக்கை அமெரிக்காவையும் சீனாவையும் ரஷ்யாவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திவிட்டது. ஆனால் அதன் பயன் யாருக்கு என்றால் அது இந்தியாவுக்கு மட்டுமே சேரப்போகிறது. வரலாற்றில் இதுவரை எவரும் செய்யாத ஒரு முடிவை இந்தியா எடுத்துவிட்டது. இப்போது கதை உண்மையான திருப்பத்தை நோக்கிட்டு திரும்புகிறது. ஏனெனில் இன்றைய இந்தியா கடந்த காலத்திலிருந்து மாறிவிட்டது. அமைதியாக மௌனமாக காத்திருந்த இந்தியா இல்லை. இப்போது இந்தியாவின் குரல் டெல்லி அல்லது மும்பைக்கு மட்டுமல்ல, கடலை கடந்து நேராக லத்தீன் அமெரிக்காவின் இதயத் துடிப்பாகிய வெனிசுலாவுக்கு சென்றடைந்துள்ளது. ஆம் நண்பர்களே, அதே வெனிசுலா உலகிலேயே மிகப்பெரிய எண்ணெய் இருப்புகளை வைத்திருக்கும் நாடு. இன்று அந்த நாடு வல்லரசுகளால் சூழப்பட்டிருந்தாலும் இந்தியாவின் கதவை தட்டுகிறது. அது சொல்லும் செய்தி, வாருங்கள், சேர்ந்து உலகை புதிய வழியில் எழுதுவோம். ஆனால் வெனிசுலா எண்ணெயின் நாடு மட்டுமல்ல, அது ஆயுதங்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு கோட்டை. அதன் கடற்கரையில் ஆயிரக்கணக்கான ரஷ்ய அக்லாஸ் ஏவுகணைகள் நிறுவப்பட்டுள்ளன. அவை வானில் பறக்கும் எந்த எதிரி விமானத்தையும் கண் இமைப்பில் நிலத்தில் வீழ்த்த முடியும். மேலாக சுகோய் 30 MK2 விமானங்கள் அந்த நாட்டின் வானத்தை ஒரு உடைக்க முடியாத சுவராக மூடுகின்றன. மேலும் வெனிசுலா தனியாக இல்லை. அதன் பின்னால் 3 சக்தி வாய்ந்த நாடுகள் இருக்கின்றன: ரஷ்யா, சீனா மற்றும் ஈரான். ரஷ்யா கடந்த 25 ஆண்டுகளில் அவர்களுக்கு $4 பில்லியன் மதிப்புள்ள ஆயுதங்களை வழங்கியுள்ளது. சீனா எண்ணெய் மற்றும் சுரங்கத்துறையில் பில்லியன் கணக்கில் முதலீடுகளை செய்துள்ளது. ஈரான் அந்த நாட்டுக்கு ட்ரோன் தொழில்நுட்பத்தை வழங்கியுள்ளது. அது லத்தீன் அமெரிக்காவில் வேறு எவருக்கும் இல்லை. அதனால் அவ்விடம் அமெரிக்காவின் முக்கிய இலக்காக மாறியுள்ளது. அந்த நேரத்தில் இந்தியா அங்கு சென்றுள்ளது. குளிர்ந்த தலையுடன், ஆனால் வாள் போல கூர்மையான நோக்கத்துடன். பியூஷ் கோயலின் ஒரு அறிவிப்பு உலகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஒரு தசாப்தமாக மூடப்பட்டிருந்த இந்தியா வெனிசுலா கூட்டுக்குழு மீண்டும் செயல்படத் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டது. அதாவது பழைய விதிகள் முடிந்துவிட்டன, இப்போது புதிய விதிகளை இந்தியா எழுதப் போகிறது. வெனிசுலாவின் சுரங்க அமைச்சர் இந்தியா வந்தபோது அவர் கூறிய எண்கள் உலக நிபுணர்களையே நின்ற இடத்தில் அதிர வைத்தன. 10,040 மில்லியன் டன் பாக்சைட், 1 பில்லியன் டன் நிலக்கரி, 2,700 டன் தங்கம், மேலும் 5,000 டன் கூடுதல் தங்க வாய்ப்பு. இது ஒரு நாட்டின் செல்வம் மட்டுமல்ல, இது ஒரு புது யுகத்தின் எதிர்காலம். அந்த எதிர்காலம் இந்தியாவும் வெனிசுலாவும் இடையே நிற்கிறது. இந்தியாவுக்கு முக்கியமான கனிமங்கள் தேவை. மின்சார வாகனங்கள், பேட்டரி தொழில், ஷிப் உற்பத்தி, எதிர்கால ஆற்றல் தொழில்நுட்பம், இவைகள் அனைத்திற்கும் இத்தகைய கனிமங்கள் அவசியம். வெனிசுலாவுக்கு என்ன தேவை? பொருளாதார உயிர் மூச்சு, தொழில்நுட்பம், தொழில்துறை உதவி, ஸ்திரத்தன்மை. இந்தியா சொல்கிறது, நாங்கள் எடுக்க வந்தவர்கள் அல்ல, உங்களை மீண்டும் எழுந்திருக்கச் செய்ய வந்தவர்கள். இப்போது படம் அமெரிக்காவை நோக்கி திரும்புகிறது. அமெரிக்கா வெனிசுலாவை கட்டுப்படுத்துவதற்காக P-52 குண்டுவீச்சு விமானங்களை தாக்குதலுக்கு தயாராக்கியது. CIA ரகசிய நடவடிக்கைகளுக்கு அனுமதி பெற்றது. தொடர்ந்து எச்சரிக்கைகள், தடை உத்தரவுகள், அரசியல் அழுத்தங்கள். ஆனால் இதே நேரத்தில் இந்தியா அங்கு சென்று வெனிசுலாவுடன் கைகோருகிறது. இது வெறும் வணிகமல்ல,
இது ஒரு தெளிவான அறிவிப்பு. இந்தியா இனி யாருடைய கட்டளைகளிலும் நடக்கப் போவதில்லை. இதனுடன் சேர்த்து இன்னொரு பெரிய சம்பவம் நடைபெறுகிறது. 26ஆம் ஆண்டில் அமெரிக்கா இந்தியாவுக்கு 2.2 மில்லியன் டன் எல்பிஜி வழங்கும். இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய எரிவாயு ஒப்பந்தம். இந்தியா உலகிலிருந்து வாங்கும் எல்பிஜியின் 1/10 பங்கு அமெரிக்காவில் இருந்து வரும். இது ஒரு எரிவாயு ஒப்பந்தம் மட்டுமல்ல, இது வரவிருக்கும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் கதவு தட்டல். இதற்கிடையில் MDS அறிக்கை இன்னொரு குண்டை வீசுகிறது. காபீஸ் நாடுகளில் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடு ஒன்று இந்தியா. அமெரிக்கா தனது பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளது. சீனா வளர்ச்சியை இழந்து வருகிறது. ஆனால் இந்தியா தனது பாதையை தானே அமைத்துக் கொள்கிறது. இந்தியா இனி வளர்ந்து வரும் நாடு அல்ல, அது ஒரு நிலையான, தன்னிறைவு பெற்ற, அதிர்ச்சியால் பாதிக்க முடியாத ஒரு சக்தியாக மாறியுள்ளது. நண்பர்களே, கதை இங்கே முடிவதில்லை. இது இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய கனிம, ஆற்றல் மற்றும் புவிசார் மூலோபாய புரட்சியின் மையத்தில் நின்று கொண்டிருக்கும் தொடக்க அத்தியாயம் மட்டுமே. உலகம் இன்று இந்தியா வெனிசுலா கூட்டணியை ஒரு சாதாரண ஒப்பந்தம் என பார்க்கலாம். ஆனால் உண்மையில் இது வரவிருக்கும் ஆண்டுகளில் உலக அரசியலின் திசையை மாற்றப்போகும் தீப்பொறி. ஏனெனில் இந்த ஒப்பந்தம் கனிமங்கள், எண்ணெய், எரிவாயு பற்றியது மட்டுமல்ல. இது வரவிருக்கும் உலக அதிகார சமநிலையின் ஒப்பந்தம். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகியவற்றின் நடுவில் இந்தியா உருவாக்கும் இடம் அடுத்த தசாப்தத்தில் ஒரு 4வது மையமாக மாறும் என்பதற்கான அறிகுறி. அந்த மையம் மேற்கோ கிழக்கோ அல்ல, அது தேர்க்கின் எழுச்சி. அதன் தலைவராக நிற்கும் நாடு இந்தியா. அடுத்த 3 அல்லது 4 ஆண்டுகளில் இந்தியா லத்தீன் அமெரிக்காவில் ஒரு காலத்தில் அமெரிக்கா செய்த பங்கை செய்யத் தொடங்கும். ஆனால் ஒரு வித்தியாசத்துடன், இந்தியா ஆயுதங்களால் அல்ல, தொழில்நுட்பத்தால், வளர்ச்சியால், நம்பிக்கையால் செல்வாக்கை உருவாக்கும். வெனிசுலாவில் சுரங்கத் தொழில்நுட்பம், மின்சார வாகன பேட்டரி பொருட்கள், ஆற்றல் ஒத்துழைப்பு மற்றும் மருத்துவத் தொழில்துறை உருவாகும்போது அந்த நாட்டின் பொருளாதாரத்தின் நரம்புகள் யாருடைய கைகளில் இருக்கும்? இந்தியாவின் கைகளில். இது சீனாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஏனெனில் சீனா பல ஆண்டுகளாக முதலீடுகளின் மூலம் லத்தீன் அமெரிக்காவில் செல்வாக்கை வைத்திருந்தது. இந்தியா அங்கு நுழைவது அந்த பிடியை தளர்த்தும். வெனிசுலாவுக்கு பிறகு பொலிவியா, கொலம்பியா, பெரு போன்ற நாடுகளும் இந்தியாவை நோக்கி கதவுகளை திறக்கலாம். ஏனெனில் அவர்களிடம் கனிமங்கள் உள்ளன, ஆனால் தொழில்நுட்பம் இல்லை. இந்தியாவுக்கு இது ஒரு பொருளாதார வாய்ப்பு மட்டுமல்ல, இது ஒரு உலக வடிவமைப்பை மாற்றும் சந்தர்ப்பம். இனி உலகம் இந்தியாவை 3வது விருப்பமாக பார்க்கத் தொடங்கும் நாடுகள் அதிகரிக்கும். மற்றும் இந்த விளையாட்டின் மிக சுவாரஸ்யமான பகுதி என்ன தெரியுமா? இந்தியா அங்கு கனிமங்களை மட்டும் எடுக்கப் போவதில்லை. இந்தியா அங்கு தனது தொழில் சூழலையும் உருவாக்கப் போகிறது. அதாவது, இயந்திரங்கள் இந்தியாவுடையவை, தொழில்நுட்பம் இந்தியாவுடையது, உழைப்பு அங்குள்ள மக்களுடையது. ஆனால் கட்டுப்பாடு மற்றும் லாபம் இந்தியாவிற்கு. இதுவே ஒரு காலத்தில் ஜப்பான் 1980 ஆசியாவில் செய்த மாதிரி. அடுத்த தசாப்தம் இந்தியாவின் அந்த மாதிரி லத்தீன் அமெரிக்க வடிவம். மேலும் இன்னொரு பெரிய மாற்றம், இந்தியா அமெரிக்காவுடன் மேல்மட்டத்தில் நட்பாக இருக்கும். ஏனெனில் எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம் இரு நாடுகளுக்கும் பயன் தருகின்றன. ஆனால் உள்ளுக்குள் இந்தியா வெனிசுலா ஒப்பந்தம் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையில் ஒரு முள்ளாக இருக்கும். ஆனால் இந்தியாவின் மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? இந்தியா எந்த நாட்டையும் எதிரியாக மாற்றாமல் தனது நன்மையை பெற்றுக்கொள்கிறது. இந்தியா வெனிசுலாவில் செல்வாக்கை உயர்த்தும் அதே நேரத்தில் அமெரிக்காவிடமிருந்து எல்பிஜி,
ஆயுதம் தொழில்நுட்பமும் பெறும். அதாவது மோதல் இல்ல, சமநிலை. மிகப்பெரிய மாற்றம் மின்சார வாகன பேட்டரி துறையிலும் செமிகண்டக்டர் உலகிலும். இந்தியா வெனிசுலாவிலிருந்து நிக்கல் மற்றும் பாக்சைட் அதிக அளவில் பெறத் தொடங்கினால் சீனாவின் பேட்டரி சந்தை நேரடியாக பாதிக்கப்படும். அதன் செலவுகள் உயரும், அதன் விநியோகச் சங்கிலி பலவீனமடையும். மேலும் முதல் முறையாக இந்தியா உலகின் முக்கிய பேட்டரி பொருட்கள் ஏற்றுமதியாளராக மாறும். இது உலகம் இன்னும் கற்பனை கூட செய்யாத எதிர்காலம். இறுதியாக, இந்த கூட்டாண்மை இந்தியாவை ஒரு பெரிய பொருளாதாரமாக மட்டுமல்லாமல் வளங்களின் உரிமையாளராகவும் தொழில்நுட்பத்தின் உற்பத்தியாளராகவும் உலக அரசியலின் முடிவெடுக்கும் சக்தியாகவும் மாற்றும். அந்த நாளில் உலகத்தின் புதிய அதிகார வரைபடத்தில் மத்தியில் நிற்கும் நாடு இந்தியா. நண்பர்களே, இன்று நாம் பார்ப்பது வெறும் ஒப்பந்தம் அல்ல, இது இந்தியாவின் அமைதியான புரட்சி. உலகம் இதை அடுத்த தசாப்தத்தில் புரிந்து கொள்வது. ஆனால் அப்போது இந்தியா மிகவும் முன்னேறியிருக்கும். ஜெய் ஹிந்த்.